வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு கூடாக வழிநடத்துவாராக. ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கத்தாவே நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. போதுமானவரே, போதுமானவரே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை நிறைந்தவரே, அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேராபீங்கள், கேராபீங்கள், பரிசுத்தவாங்கள், தூதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, காணக்கூடாது, ஒளி சேரக்கூடாது, மகிமைந்தவன், மகத்துவத்திந்தவன். நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம் அப்பா. அந்த இவர்களுக்கா நன்றி சொல்லுறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. எல்லாம் கூட கிருபை அப்பா, எல்லாம் கூட கிருபை. எங்களை தாங்கி வழிநடத்துறபடியினால் நன்றி சொல்லுறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை அபிஷேகங்கப்பா, எங்களோட ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களை சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி, எங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்க ஆண்டவரே, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, எங்களை சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவர், இந்த காலங்களிலே ஆண்டவரே, மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சூழ்நிலைகளை எல்லாம் பாக்குறீங்கப்பா. தேசங்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு கண்களுக்கு மறைவா இல்லை சுவாமி. அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் அநீதிகளும் ஆண்டவரே, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்கள் மீட்டுக் கொள்ளப்பட வேணும், ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் அப்பா. ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேணும் அப்பா, தாழ்த்த அவருடைய ஆத்மா ஆண்டவரே அழிந்து போக மீட்கப்பட வேண்டும் அடிச்சு வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூமியின் கடியாந்திரங்கள் எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி. ஒருவர்தான் போது உங்களுக்கு சித்தமல்ல ஆண்டவரே. எல்லாரையும் நீங்க பாக்குறீங்க சுவாமி. கோடி மக்கள் ஆண்டவரே, காணாத மக்கள் ஆண்டவரே, காண்கிற மக்கள் அப்படின்றவரே, எங்களோட உறவுகள் ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே. ஐயா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் தகப்பனே. யுத்தங்கள் ஐயா, யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள் ஆண்டவரே, போராட்டங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியின் ஆண்டவரே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே ஐயா, அக்கிரமம், அநியாயம், பாவம், சமாதானம் இன்மையுமா இருக்கிற சுவாமி. இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. சுத்தத்திலே ஆண்டவரே, எல்லப்பொழுது ஜனங்கள் கண்ணீரப்பா, உயிரிழப்புலப்பா, அங்க வீணர்களப்பா, உடமைகளை இழந்து அலைகிற மக்கள் ஆண்டவரே, இறக்கம் செய்யறது அவனாலே எல்லாமே வேறொருவராலும் முடியாது சுவாமி. எங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே, உங்களை போல இறக்கம் உள்ள தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவருடைய பாவங்கள், அக்கிரங்கள், சாகங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை இவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. இவர்கள் உங்களிடமாக திரும்பி வேதத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, உங்களிடமாய் அவர்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, சேமம் உண்டு ஆண்டவரே. இந்த மக்களுக்காக வேண்டி இறங்குங்க சுவாமி, இறங்குங்க. இவர்களுடைய இதயங்களில் ஆண்டவரே தங்களை தாழ்த்துகிறவளா ஆண்டவரே, இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறவளா இவர்கள் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. புத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நோய்கள் அப்பா, தேசம் தேசமா கொள்ளை வியாதி ஆண்டவரே, ஜனங்கள் வியாதியினால் அல்லப்படுகிற ஜனங்களப்பா அந்த நாட்களில் பெருகிக்கொண்டே போறார் சுவாமி. சொல்ல முடியாத வியாதி ஆண்டவரே, வியாதியின் கூக்குற கண்ணீர் ஆண்டவரே, வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பிய நிலையில் கைவிடப்பட்டவர்
எத்தனையோ பேர்கள் உண்டு சுவாமி. எல்லாருக்கும் தேவன் நீங்கள், வியாதிகளை கட்டு குணமாக்குற தேவன் நீங்கள். உங்களால் முடியாதென்றும் இல்லை சுவாமி. தகப்பனே, அந்நாட்களில் உங்களுக்கு வந்த வியாதியத்தில் ஒருவரையும் நீங்க சுகப்படுத்தின தேவன் சுவாமி. அதே தேவன் ஆண்டவரே, இன்றும் அன்றும் மாறாதவராயிருக்கிற தேவன் சுவாமி இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறுவதில்லை, நீங்க மாறுவது ஆண்டவரே. இந்த வியாதியஸ்தர்களுக்கு இறங்கும்படியா இறங்கும்படியாய் பரிகாரியை கத்த நீங்க என்று சொல்லி தகப்பனே, இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும். விடுதலை வரட்டும், சுகம் வரட்டும் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா. ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. மரண தருவாயில் இருப்பார்களான ஆத்மாவை உங்களிடம் வாய்ப்பு கொடுக்கட்டும் சுவாமி. அப்பனே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அதை நடத்துங்கப்பா, அதை நடத்துங்கப்பா. பஞ்சங்களப்பா, தேசம் எல்லாம் பஞ்சம் வறட்சி அப்பா, போராட்டங்களப்பா, வேலை இல்லையப்பா ஆண்டவரே. தேசங்களில் அங்கப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, கண்கள தேவனே, இறக்கம் செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. இவர்கள் தங்களை தாழ்த்தட்டும், உங்களிடமாய் திரும்பட்டும், தங்களுடைய முகத்தை உங்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது சிரமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வமே, நீங்க சிரமத்தை கொடுக்கிறவரா இருப்பீங்கப்பா. ஜனங்களுக்காக நீங்க தானப்பா வழி, நீங்க தானப்பா சத்தியம், நீங்க தானப்பா விடுதலை. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாம் நீங்கி, வளர்ச்சிகள் எல்லாம் நீங்கி, அது சலிப்பை காட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்றோம். மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. ஐயா, இவர்களுடைய வழிகளில் வந்த எல்லா பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க. உங்களிடமாய் வந்தவர்களை நீங்க மன்னிக்கிற தேவன் சுவாமி. ஒருவரையும் தள்ளி விடுகிற தேவன் அல்லப்பா. அப்பா, மன்னிங்கப்பா. அவர்களுடைய தேசங்களுக்கு சிரமத்தை காட்டளையிடுங்க சுவாமி. ஒரு நேரம் நவில்லாம தவிக்கிற மக்கள் 1000 உண்டு சுவாமி, கோடி உண்டு சுவாமி. எத்தனையோ தேசங்கள் ஆண்டவரே, ஒரு நேரம் நவில்லாமல் வாழ்கிற மக்களும் உண்டு சுவாமி. பசியினால் ஆண்டவரே அல்லப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே. தகப்பனே, பசியின் கொடுமை அறிந்த தேவன் சுவாமி ஆண்டவரே. பசியை தவிக்கிறதாய் கண்ணாக்கி பாருங்கப்பா, கண்ணாக்கி பாருங்கப்பா. அப்பா, அவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. எல்லோருக்கும் உணவளிக்கிற தேவன் நீங்க தானப்பா, நீங்க தானப்பா. இவர்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறிகள் மன்னிக்கப்பட்டு ஐயா, இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம். போஷிங்கப்பா, போஷிங்கப்பா. ஐயா, பொருளாதாரத்தை கட்டளையிடுங்கப்பா, கட்டளையிடுங்கப்பா. அப்பனே, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவர்களும் ஆண்டவரே, இந்த காலங்களில் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. கேட்கிறவர்களாய் மாறட்டும், கீழ்ப்படிகிறவர்களாய் மாறட்டும். இருதய கடினங்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா, அந்த பஞ்சத்துல வாழுறோம், உணவு இல்லாமல் வாழுறோம். ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே, உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எனவே அப்பா ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தலைவர்களெல்லாம் தேசம் தேசமாய் ஆண்டவரை நீங்க ஏற்படுத்தின தலைவர்கள் ஆண்டவரே. கூட சித்தம் இல்லாமல் ஒரு தலைவரும் இல்லை ஆண்டவர். அப்பா, அந்த தலைவர் மத்தியில் ஒரு ஆண்டவரை நீதியும் இரக்கமும் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரை ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் அநேகம் ஆண்டவரே. நீதி இல்லாமல் தவிக்கிற ஜனங்கள் அதிகம் ஆண்டவரே. இவர்களுக்கெல்லாம் நீதி செய்யக்கூடிய தேவனுக்கு பயந்த ஒரு தேவ ஊழியனாக ஆண்டவரே அவர்கள் ஆளுகை செய்யட்டும் சுவாமி. அப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தலைவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பி இவர்களுடைய ஆளுகையில் வேதம் மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே தேசத்தை ஆளுகிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. செய்யுங்கப்பா. அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக வைத்திருக்கிற அதிகாரங்கள் ஒவ்வொன்றுக்காக வருகிறோம் சுவாமி.
அதிகாரங்களை எல்லாம் வழி நடத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. உங்களோட வழிகளில் நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இவர்கள் மனம் திரும்பும் இந்த நாட்களில் ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே வேதத்தை படி ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறாய் ஆண்டவரே. அதிகாரங்களில் இருக்கட்டும் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இரக்கத்தை உண்டு பண்ணுங்க சுவாமி, உண்மை அன்று பண்ணுங்க, நீதி உண்டு பண்ணுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். தேசத்தை காத்து கொள்கிறான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். எல்லைகளில் நிற்கிறார்கள் சுவாமி, காத்து கொள்ளுங்கப்பா. இவர்கள் தங்களை ஆத்மாவை மூலமாக கொடுத்து எப்பொழுதும் ஆண்டவரே இவர்களும் உடைய ஆண்டவரை வழிகளில் நிற்கத்தக்கதாய் இவர்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை வச்சிங்கப்பா, வச்சிங்க ரசிப்பு உங்களுடைய சுவாமி. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும். இவர்களுடைய எல்லா வீரர்களையும் காத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றி ஆண்டவர். எப்படியாவது தேசத்தை காத்து கொண்டு ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காகவும் காத்து கொண்டு வீரர்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கிருபை உங்களுடைய சுவாமி, கிருபை உங்களுடைய கிருபையின் கரம் ஆண்டவரே, கிருபையின் கரம் இவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கிருபையின் கரம் இவர்களை தூக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா, எல்லாம் கிருபையப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. மாறாத கிருபையப்பா ஆண்டவரே, கிருபை அப்பா. ஆண்டவரே, கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஊழியங்கள் எல்லாம் அங்க எல்லாம் நாமத்தினாலே அப்பா செய்யப்படுகிற அந்த ஊழியங்களில் எல்லாம் உங்களது வல்லமை ஆண்டவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர்கள போராட்டங்கள் அப்பா, கண்ணீர் அப்பா, வியாதிகள் அப்பா ஐயா இருக்கிறார்கள், நிற்கிறார்கள். எல்லாவற்றிலும் இவர்கள் எல்லாம் நடந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சகப்பனே, உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி இவர்களை நிலை நிறுத்துங்கப்பா, நிலை நிறுத்துங்கப்பா, நிலை நிறுத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படக்கூடிய ஜனங்களை ஆயத்தமாக்கும் வார்த்தைகள் இவர்களிடமாயிருந்து ஒவ்வொரு மனிதரையும் தொடர்த்தும் சுவாமி. ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா, ஜனங்கள் கேள்விப்படிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இவர்களுக்காக ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் எல்லாம் உங்களோட வல்லமை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அபிஷேகம் நிரப்பும்படியாக வேண்டிக்கிறோம். பிசாசின் வல்லமையை முறிக்கிற அபிஷேகம் இவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதாப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. ஆண்டவரே, அழிந்து போன ஊழியர்களுக்கு ஆண்டவரே அப்பா, கரங்குற தேவனே, என்ன நிலைமையிலிருந்து விழுந்தார்களோ சுவாமி, அந்த நிலையில் இருந்த ஆண்டவரே தங்களை தாக்கி ஆண்டவரே எங்களிடமாய் ஆண்டவரை மன்னிப்பொழு இறக்கங்களும் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பெற்ற ஊழியத்தை தாசீனப்படுத்தி ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போகாதபடி என்றாலும் திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. உங்களிடமாய் சேரட்டும். தங்களை தாழ்த்த குடும்பங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சத்துருவானவன் கொள்ளை கொண்டு போய் அழித்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் அவங்க கிருபையாப்பா, அவங்களோட கிருபையாப்பா. கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையாப்பா. கிருபை ராஜ்யத்தின் சுவிசேஷம் சரையாதிகளுக்கு அறிவிக்கப்படுவது நற்பது முடிவு வரும்னு சொன்னதவனே முடிவு காலத்துக்குள் வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களோட வரையும் காலமே சமீபப்பா. காலங்களின் சூழ்நிலைகளும் ஆண்டவரே உங்களோட வருகையை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீங்க ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய சித்தம். அதன்படி ஆண்டவரை நீங்க கிருபையின் காலத்தை நீங்க கூட்டி கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி. சொந்த கிருபையின் காலத்தை அனுக்கிற காலத்தை ஜனங்கள் கீழ்ப்படிவார்களாக, கீழ்ப்படிவார் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே.
வேண்டிக் கொள்ளும்படியாக எல்லாம் தேசங்களில் ஆண்டவர் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த இடங்களில் எல்லாம் உங்களுடைய கிருபை பெறுவதா, உங்களுடைய கிருபை பெறுவதா ஆண்டவர் இருளின் ஆதிக்கமெல்லாம் நீங்குவதாக, இருளின் ஆதிக்கமெல்லாம் நீங்கி போய் ஆண்டவர் இடங்களில் எல்லாம் வெளிச்சம் உண்டாவதாக, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, எங்கும் ஆண்டவர் ஊழியங்கள் இருக்கிற சுவாமி, வார்த்தைகள் உண்டு, டெலிவிஷன்கள், காவியோக்கள், டெலிபோன்கள் ஆண்டவரே இன்றைய நாட்களில் அப்பா நன்றி அப்பா. அவ்வளவு வேகமாய் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, அவ்வளவு வேகமாய் சென்று கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கேட்டு கீழ்படுகிறவர்களாய் உலகத்துக்கு போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைக்குரிய வாழ்க்கை வழிகளில் ஆண்டவரே வளர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அந்த இடங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே வாழ்வாதாரம் பெற்று வாழ்வடைய வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. சகோதரனை அங்கே நிற்கிற ஆண்டவர மிஷனரிகள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளதாங்கப்பா. ஆண்டவரே அந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனரிகள் அந்த ஒப்புக் கொடுத்து நிற்கிறார்களப்பா. சூழ்நிலைகளில் ஆண்டவரே எவ்வளவு துன்பங்களால் அவர் அடிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலை என்று ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே வியாதி என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற வேதனைகளை தாங்குங்கப்பா. உங்களோட பலனப்பா, உங்களோட பலனப்பா, உங்களுடைய இறக்கமாப்பா, உங்களுடைய இறக்கமாப்பா ஆண்டவரே. இரட்டிப்பான அபிஷேகம் ஆண்டவரே இவர்களை நிரப்பும்படியாக வேண்டி உங்களோட பலன் இல்லாவிட்டால் அவர்களால் நிற்க முடியாது சுவாமி. எந்த தகப்பனே அவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் தகப்பனே நீங்க தாங்குறபடியினால் உங்களுடைய பலத்தினால் இடைகொட்டி கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி அங்குள்ள தேவைகள் உண்டு சுவாமி, எவ்வளவு தேவைகள் உண்டு சுவாமி. போக்குவரத்து, பாடசாலை, ஆலயங்கள் உண்டு, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் ஆண்டவரே ஊழிய தேவைகள் ஆண்டு உண்டு சுவாமி. கொடுக்கிற மக்களை ஆண்டவர்களுக்கு கொடுங்க, தாரத்தமுள்ள மக்களை கொடுப்பி கொடுங்க, விசாரிக்கிற மக்களை ஊழிய ஸ்தாபனங்களை நிரப்பி கொடுங்க. சகப்பனே எல்லாவற்றுக்கும் நீங்க ஒருவர் மாத்திரம் தானப்பா. அவளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் நாங்க ஜபிக்கிறோம் சுவாமி, நாங்க ஜபிக்கிறோம் கத்தாவே. எங்க தேவன் ஆண்டவரை செய்து முடிக்கிறவன் நீங்க ஆண்டவரை, முடியாதென்றும் இல்லை ஆண்டவர். அவளுக்காக வேண்டிய இடங்கள் எல்லாம் ஆண்டவரை நிரம்பட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் நிரம்பட்டும், எல்லா இடங்களிலும் நிரப்புவதற்காக வேண்டி சொல்றோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம். தகப்பனே நாட்கள் வாழ் ஜனங்கள் அன்பில்லாத ஜனங்கள் ஆண்டவர் கடைசி நாட்கள் அன்பு கணிந்து போம் என்ற காரியத்தில் இந்த நாட்கள் அன்பில்லையப்பா. நாள் தானப்பா தேசங்களில் இறக்கமற்ற செயல்கள், கொடுமைகள் ஆண்டவரே உலக பாவமான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள், அன்பில்லாமையினால் தானே ஆண்டவரே உங்களுடைய அன்பு இவர்களுக்கு ஊற்றப்படும்படியாகிடும். உங்களுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவரே உங்களுடைய அன்பு இவர்களுக்கு ஊற்றும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய அன்பு ஒன்றுதானப்பா சகலத்தையும் சாய்க்கும், சகலத்தையும் தாங்கும். அந்த பிரகாரம் ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் இவர்கள் நிறைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அன்பு இருந்தால் தாங்கப்பா இவர்களால் ஆண்டவரே ஐயா செயல்பட முடியும். ஆண்டவரே ஊற்றுங்கப்பா அவர்கள் ஆண்டவரே இதயங்களை ஊற்றி ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரட்டும் சுவாமி, ஒரு இறக்கத்தை கொண்டு வரட்டும் சுவாமி, அன்பை கொண்டு வரட்டும் சுவாமி, மக்களை நேசிக்கிற அன்பை கொண்டு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்கிறோம் வேண்டிக் கொள்ளும். நாட்கள் வாலிப பிள்ளைகளை பாருங்க சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. அந்த காலத்துக்குரிய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானவரே. பாவங்களும் இச்சைகளும் ஆண்டவரே, அநீதிகளும் களவுகளும் பொய்களும் ஆண்டவரே, கீழ்ப்படியாமையிலும் ஆண்டு வாழ்ந்து தங்களை ஆத்மாவை கொடுத்துக் கொள்ளும் வாழுற வாழிய பிள்ளைகளாய் போய் கொண்டிருக்கிறாளே கத்தாவே ஆண்டவரே இறக்கும் செய்யுங்கப்பா. திருப்பி கொண்டு வர தேவன் நீங்க ஒரு உங்களால் ஆகும். பொல்லாத சத்துருவன் கையில் இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே குருமான தொழிலையும் கண்களில் போராட்டங்களை நீக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. வசனத்தை இந்த நாட்களில் ஆண்டவரே
அல்வ வயதில் சிருஷ்டிகர்த்தரை நினை அந்த பிரகாரம் வேதத்தை நினைக்கிறவளாய் அதன்படி கேட்கிறவளாய் வாழ்கிற உண்டு சாமி. வேதம் உண்டு சாமி. அவர்கள் இந்த காலங்களில் வைத்திருக்கிற டெலிபோனில் உண்டு, அந்த டெலிவிஷனில் உண்டாங்க ஆண்டவரே, சபைகளில் உண்டாண்டு எங்கும் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த வாலிய பிள்ளைகள் அதை நேசிக்கிறவளாய் மனம் திரும்புகிறவளாய் கேட்கிறவளாய் மாற வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இருதயத்தை மாற்றி உடைத்து சப்பனிட்டு கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். படிவும் ஆண்டவரை பெற்றோருக்கு பயந்தவர்களாய் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் மனம் திரும்பி பெற்றோர்களோடு வாழ்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இவர்களையா செய்வதீங்கப்பா, செய்வதீங்கப்பா. உங்களோட ஆட்சியத்துக்கு வேணுமாப்பா அப்பா. அந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு ஆட்சியத்தின் வேலை அநேகம் ஆண்டவரே நீங்களே சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அறுப்பு மீது வேலையாட்கள் குறைவென்று சொல்லி ஆண்டவர் இந்த காலத்துக்கு ஆண்டவரே வேலையாட்கள் வேணும் சுவாமி. அறுப்பு மிகுதியா இருக்கிற காலம் ஐயா. வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிப வயதின் வாலிப பலத்தை ஆண்டவரே இதற்காக பிரயோஜனப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்கப்பா. நம்ம தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எனக்கு தேசத்துக்கு ஒரு புதிய தலைவரை தந்திருக்கிறீங்க. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம். உங்களோட சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லையா, உங்களோட சித்தம் இல்லாமல் ஒன்றும் இல்லையாண்ட நன்றி ஆண்டவர். உங்களால் நடத்த முடியும். அப்படியான தலைவராக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும் சுவாமி. தகப்பனே இந்த தலைவருக்கா நன்றி. அவரோடு ஆண்டு ஆட்சி அமைக்கப்படுவருக்கா நன்றி சொல்லுகிறோம். அவர்களும் ஆண்டவரை வேதத்தை காண்கிறவளாய் கீழ்ப்படுகிறவளாய் இந்த நாட்களில் அதுவே சத்தியம். அந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே அவர்களை நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆளுகையில் ஆண்டவரை வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவளாய் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறவளாய் இந்த தேசத்தை ஆளும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி சொல்றோம். உங்களுடைய மக்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல வந்து குடியிருக்கிற மக்கள் ஆண்டவரே எவ்வளவு பேருண்டு சுவாமி. எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சோழர்கள் எல்லாம் ஆண்டவர் இந்த தேசத்துல இருக்கிறார்கள். அவர்கள் செய்யப்படப்பட்டும் இந்த காலங்களில் இந்த கொல்லாங்கான காலத்தில் அவர்கள் மனம் திரும்பி தங்களுடைய ஆத்மாவுக்கு தேவனே அவர்கள் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ண ஒரு வழியை கண்டுகொள்ளட்டும் சுவாமி. தகப்பனே நீங்க தானப்பா வழி, நீங்க தானப்பா அந்த சாத்தியம், அந்த நீதி நீங்க தான் வச்சுக்கப்பட்டும் அப்பா. எங்களுக்கு வேணும் தகப்பனே. அவர்களை எங்களுடைய வழிகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவர் எந்த தேசங்களில் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் சத்தியத்தின் நாட்களில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவர்களாய் மாறட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். எனக்கு தேசத்தில் இருக்கிற எத்தனையோ நாட்டு பிரஜா மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேசத்தின் மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை ஆசீர்வதி தேசத்துக்கு நன்மை செய்கிறவளாய் தேசத்துக்கு ஆண்டவரை நன்மை செய்கிறவளாய் மாறட்டும். தேசத்தை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. தேசத்தை உங்களிடமாய் திருப்பி கொண்டு வாங்க. மன்னிங்கப்பா. எல்லா சுத்தங்கள் பாவங்கள் அநீதிகள் அக்கிரமங்கள் விக்கிரம ஆராதனை எல்லாம் அந்த தேசத்தை விட்டு நீங்க தேசத்தை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எங்களை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுடைய தேசம் ஆண்டவர் வாழ்வடைய வேணும் ஆண்டவர். உங்களை ரட்சிப்போம். உங்களுடைய ஆசீர்வாதமான தேசத்துக்கு வேணும் சுவாமி, வேணும் சுவாமி, வேணும். எங்களுடைய உறவுகள் எல்லாம் ஆண்டவரே தங்களை முதலாளர் காலத்தில் வாழ்ந்தபடி வாழாதபடி ஆண்டவரே விக்கிரகங்களையும் தங்களுடைய சம்பிரதாயங்களையும் விட்டு ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் காது திறக்கப்பட்டவர்களாய் உணர்வு அடைந்தவர்களாய் தப்பனே இவனுள்ள தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், விடுவிக்கிற தேவன் நீங்க தான் என்று சொல்லி அவர்கள் உங்களிடமாய் ஆண்டவரே திரும்புகிற காலமாய் மாறட்டும். அங்க ஆண்டவரே சத்தியம் உண்டு, வேதம் உண்டு ஆண்டவரே, வார்த்தைகள் உண்டு ஆண்டவரே. மக்கள் கீழ்ப்படியட்டும். எங்களுடைய உறவுகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு ஆசீர்வாதமான தேசமாய் இலங்கை தேசத்தை மாற்றுங்கப்பா. ஜனாதிபதியை காத்து கொள்ளுங்கப்பா. அவரோடு இருக்கிற ஆண்டவரே ஆளுகை செய்யற ஒவ்வொருவரையும் எங்களை கழித்து தருகிறோம். நீதியின் நியாயமும்
ஆண்டவரிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய நீதி அவர்களை தாங்கட்டும் சுவாமி. திருப்புற வண்ணமாய் திருப்புற தேவன் நீங்க ஆண்டவர் அப்படியே அவர்களை திருப்பி தேசத்தின் நன்மைக்காக ஆளுகை செய்கிறவளாய் மாற்றுங்கப்பா. எப்படியாலங்க தேசம் உங்களுடையதா மாறட்டும், உங்களுடையதாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் சமாதானம், சந்தோஷம், விடுதலை எல்லா மக்களும் ஒரு மக்களாய் வாழுற தேசமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க வேண்டும் சுவாமி. அப்பா, 2 தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த தேசங்களில் எல்லாம் ஒரு வெளிச்சம் உண்டாவது, ஒரு விடுதலை உண்டாவது. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேசங்களில் வாழ்ற ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் வெளிச்சத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்ப வேணும், மனம் திரும்பவன் இருளுக்குள்ளே போகாதபடி ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே, இந்த நாட்கள் இந்த கிருபையின் காலத்தில் ஐயா அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே சத்திய தேவனை கண்டுகொள்ள அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே கொடுத்தேசம் வாழ்ற மக்களா இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்திய தேசத்தை ஆண்டவரே ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்க. விக்கிரகங்களினாலும் ஆண்டவரே பிசாசின் போதனைகளினாலும் வஞ்சகத்தினாலும் ஏமாற்றுக்களினாலும் ஆண்டவரே திருட்டுத்தனங்களினாலும் லஞ்சங்களினாலும் நிறைந்திருக்கிற தேசம் ஆண்டவர். அதிகாரங்களும் தகப்பனே உண்மையில்லாத நிலையில் வாழுகிற தேசமாய் இந்த அந்நிய தேசம் இருக்கிற சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த தேசத்துக்கு இறங்க இவர்களை எல்லாம் திருப்ப மன்னிக்கப்பா. இவர்கள் எல்லாம் உண்மையின் வழியில் நடக்கும் ஜீவனுள்ள தேவனே நீங்க ஒன்று சொல்லி உண்மையின் வழியில் வரவும் கட்டாவே உதவி செய்யுங்கப்பா. தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் எவ்வளவு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் கத்தா, ஜெபிக்கிறார்கள் கத்தா. அவருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அந்த தேசத்தை திருப்புங்கப்பா, தேசத்தை திருப்புங்கப்பா, திருப்புங்க. எத்தனையோ கோடி மக்கள், 142 கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவர். ஆண்டவரே அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த தேசத்திலே ஒரு வெளிச்சம், ஒரு சுபீட்சம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் ஆசீர்வதிங்க, தேவைகளையும் சொன்னீங்கப்பா, நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கப்பா. எங்களிலும் ஆண்டவரே தேசங்களுக்காக ஜபிக்கிற யாமக்காரர் ஜபிக்கிற மக்கள் ஆண்டவரே எழுந்து வேணும், எழுந்து வேணும் சுவாமி, எழுந்து வேணும் ஆண்டவரே. தேசத்துக்காக கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள், தேசத்தின் நன்மைக்காக ஜபிக்கிறவர்கள் ஆண்டவரே எழுந்து வேணும் கட்டாவும். போதாதப்பா ஜபிக்கிற மக்கள் போதாது, ஒவ்வொருவரும் கட்டாது, ஒவ்வொருவரும் ஆண்டவர் தேசத்தின் நிலைமை உணர்ந்து தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து ஆண்டவரே ஜபிக்கிறவர்களாக எழும்பட்டும். ஜபிக்கிறவர்களால் ஆண்டவரே இந்த தேசத்திலே நடக்குது ஆண்டவரே, போதிய காலங்களில் நடக்கிற ஆண்டவரே எல்லாவித கொடுமைகளும் பாவங்களும் அக்கிரமங்கள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இவர்கள் நிமித்தம் குறைக்கப்படும் என்று சொல்லி அப்படியான மக்கள் நிரம்ப பேர் எழும்பட்டும். ஜபிக்கிறவர்களை எழுப்புங்கப்பா, நீங்கதானப்பா எழுப்பவன் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். தேசம் உங்களுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை தேசத்தின் மகிமை ஆண்டவரை பெரிதா இருக்கிறபடி நான் சோத்திரம். மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்ட தேசம் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் அந்த தேசத்தை நீங்க ஆண்டவரே காத்துக்கொள்வர்களால் அங்குள்ள தலைவர்களையும் ஆண்டவரை அங்குள்ள மக்களையும் வழி நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லாம் உங்களோட கிருபை இல்லாத கிருபைதானப்பா. கிருபை என்பது ஆண்டவரே தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற கிருபை அப்பா. அப்பனே ஒரு மனிதர்களான தகுதியிட்டவராய் இல்லாதபடி ஆண்டவரே உங்களோட கிருபையினால் தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் உங்களுக்காக இந்த நாட்களில் காத்துக்கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களுடைய மனசு விளம்போதாது ஆனால் ஜபிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட வாய் நோக்கி கூப்பிடுறோம், அவர்களுக்கு அவருக்குரிய பலனை கொடுக்கிற தேவன் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. அதன்படி ஆண்டவர் பிள்ளைகளை காத்து வழி நடத்துறீங்க சுவாமி.
நம்முடைய கருத்துக்குள்ளா எல்லாவற்றையும் தந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சங்கமம் ரேடியோ ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாதாரம் ஆண்டவர தேவையோ சந்திக்கப்படட்டும். என்னென்ன தேவைகள் உண்டோ சுவாமி அவைகளை அவர்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். வார்த்தைகளை ஆசீர்வதிங்க நாங்கள் கேட்டு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரை அவருடைய ஆத்மாவில் அவைகள் ஒவ்வொன்றும் விதைகளாக நல்ல விதைகளாக விதைக்கப்பட கிருபை செய்யும். அப்பா நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் ரேடியோவையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாத சுகமும் பலமும் அவர்களுக்கு உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக்கும் அப்பா அந்த ஜபத்தில் அணைந்திருக்கிற குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ள பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் வாழ வேண்டும் ஜபிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்றோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் இந்த நாட்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக பிள்ளைகளுடைய ஆண்டவரே வழிநடத்தலுக்காக வேண்டிக் கொள்கிறார். இந்த பெற்றோர்கள் வேண்டிக் கொள்கிறார்களோ சுவாமி. கண்ணீரோடு வேண்டிக் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. பிறந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சேர வேணும் அப்பா. அவர்களும் ஆண்டவரே அன்புக்குள் இணைந்து ஒருவரை மன்னித்து இந்த நாட்களில் எங்கெங்கெல்லாம் பிரிவு நிலையில் இருக்கிறார்களோ அப்பனே எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அப்பனே அவர்கள் எல்லாம் வந்து சேரத்தக்க வழி ஆண்டவரை நீங்க தானாப்பா. குடும்பத்தை கட்டுகிற தேவன் நீங்க என்று சொல்லி எங்களிடமா இவர்கள் திரும்பட்டும். குடும்பங்களில் ஆசீர்வதிங்கப்பா. நன்றி சொல்லுறோம். நன்றி சொல்லுவோம். எல்லா கனமும் துதிகின்றது இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.